ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனா புரிபவர்களுக்கு ஸ்ரீ வீரபத்ரன் அருளிய 2ஆம் நாள் அருளுரை. ஈசனின் சிவத்துளியாம் ஸ்ரீ வீரபத்ரரின் அருளாசிகள் சத்தியயுகவாசிகளுக்கு உரித்தாகட்டும். அன்பினால் திறவு கொண்ட சத்திய யுகத்தினில் மானுட ஆன்மாக்கள் பிரவேசம் கண்டது அற்புதமான செயலாகும். ஊழி காலத்தினில் எங்கும் ருத்ரமான நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும். இருப்பினும் சத்திய யுகத்தினில் பிரவேசம் புரிந்திட்ட அகத்தியரின் அன்பு சீடர்களுக்கு வாழ்வின் ஒவ்வொரு அக நிகழ்வுகளும் புற நிகழ்வுகளும் மங்களகரமாய் அமைந்திருக்கும். ஏனெனில் சிவத்துளிகள் எனும் ஆத்மத் துகள்கள் யாவும் தங்களது குளிர்ந்த பனித்துளிகளை உருக்கி உள்மூளையில் உள்ள குருதி நரம்பிழைகள் பல்வேறு சுரபிகள் மற்றும் அணுக்களில் பரவச் செய்திடும் பொருட்டே என்றுணருங்கள். வீரபத்ரனாகிய யாம் உங்களுடைய 2வது தின ஆத்ம காயத்ரி சாதனா எனும் ஸ்ரீ சக்கர தியானத்தின் மூலம் உட்கலந்து உருகி பரவியே செயலாற்றிடுவோம். சிவனாரின் அம்சம் என்றும் கோப அக்னியிலிருந்து உதித்தவன் என்றும் சிவனாருக்கு உரித்தான ஆற்றல்களை தக்ஷன் எனும் படைக்கும் தொழிலேற்ற பிரம்மாவின் மைந்தன் பறித்த தருணத்தில் அவரை அழித்து ஆதிசிவனாருக்கு ஆற்றல்களை மீட்டு அருளியவன் என்றும் வீரபத்ரராகிய எம்மை அனைவரும் உணர்ந்து வழிபடுகின்றனர். சிவத்துளியாகிய ஸ்ரீ வீரபத்ரராகிய யாம் ஆற்றுகின்ற செயல்கள் குறித்தும் அதன் விஞ்ஞான மற்றும் மெய்ஞான விளக்கங்களையும் மேலும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்பவர்களுக்கு உரித்தான பலன்கள் குறித்தும் எடுத்துரைக்கவே முற்படுகின்றோம். முதன்மையாக எமது செயல்பாடுகள் குறித்தே அறிந்திடுங்கள். 1. புறச்செயல்கள். எமது புறச்செயல்கள் என்பன யாவும் ஆதி சிவனாரின் ஒரு துளி எனும் தன்மையினை ஏற்றிருக்கும். ஒரு மனிதரின் ஆன்மா என்பது பல கோடி பாதரச துகள்களினால் உருவானது. ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு செயலினை ஏற்பதற்காக உருவாக்கப்படும். பின்னர் விடுபட்டு ஆன்மாவோடு இணைந்துவிடும். அவ்வகையில் சிவனாரின் ஒவ்வொரு ஆன்மத் துகளும் ருத்ரனாகவும் வீரபத்ரனாகவும் மகேஷனாகவும் மேலும் எண்ணற்ற சிவரூபங்களாகவும் மலர்ந்திடும். அவ்வகையில் சிவனாரின் விரிந்த செயல்பாடுகளின் மூலம் வீரபத்ரராகிய யாமும் தனித்து மலர்ந்து இயங்க உள்ளோம். புறத்தினில் சிவனாருக்கு அர்ப்பணிப்பு நிகழ்த்தாத மானுடர்களை வீழ்த்தும் செயலினை ஏற்போம். தனது ஆன்மாவின் விடுதலைக்காக உழைத்திடாத மனிதர்கள் மற்றும் அன்பற்று ஆணவத்தினால் செயல்புரியும் மனிதர்கள் ஆகியோரை அழித்து செயல்புரியும் பணி ஏற்போம். எமது புறப்பணிகள் என்பது இப்பூமியிலும் ஒத்த செயலினை ஏற்கும். 2. அகச்செயல்கள். எமது அகச்செயல்கள் என்பதோ ஸ்ரீசக்கர தியானத்தினை ஏற்கும் மானுடர்களின் ஆன்மத் துகள்களில் உள்ள வீரபத்ர துகள் எனப்படும்
எமது தன்மையினை ஒத்த துகளோடு கலப்புற்று அக இயக்கத்தினை மலர்த்துவதாகவே அமைந்திருக்கும். ஒடுங்கும் ஆதிபராசக்தியும் ஆதிசக்தியும் மேலும் எண்ணற்ற தேவியரும் இணைந்து உருவாக்கும் அக்னி ஆற்றல்களின் மூலமே எமது இயக்கம் துவங்கும். மானுடர்களின் சிரசினில் உருகத் துவங்கும் எமது செயல்பாடுகள் என்பது சத்திய செயல்களை மாத்திரமே அனைவரையும் ஏற்கத் தூண்டும். உங்களது அகத்தினில் நேர்மையும் சத்தியமும் வீரமும் பெருத்த ஆற்றல்களாய் மலர்வதனை உணரலாம். 3. விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள். ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்று வழிபடுபவர்கள் அனைவரது சிரசினிலும் இன்றைய தருணத்தில் வீரபத்ர அணுக்கள் என்பது உள்மூளையில் உருகி கரைந்து செயல்புரிய துவங்கும் என்பதனை உணருங்கள். ஓர் மானுட ஆன்மாவே சிவனார் என்றே கருதிட அதன் ஒவ்வொரு துகள்களும் ஒவ்வொரு சிவ ரூபம் ஏற்கும் என்றுணர்க. விடுபட்டு விண்ணேறி ஒளிப்பாலத்தினில் நிலைத்துள்ள உங்களது ஓர் ஆன்மத்துகள் என்பது வீரபத்ரராகிய எமது தன்மையினை ஒத்ததாக அமைந்திருக்கும். பூமியின் சமதள பரப்பினை விடுத்து மலை உச்சிகளுக்கு பயணிக்கையில் வெப்பம் குன்றி குளிர் பரவுவதனை உணர இயலும். அவ்வகையில் பூமியினை விடுத்து வெகு தொலைவிற்கு பயணித்துள்ள உங்களது ஒளிப்பாலத்தின் உச்சத்தில் வீற்றுள்ள ஓர் ஆன்மத் துகள் பனி துகளாகவே உருக்கொண்டிருக்கும் என்றே உணருங்கள். பனிப்பாறையின் ஒரு துகள் போன்று மிகவும் இறுகி நிலைத்துள்ள ஓர் பாதரச துகள் என்பது இறுகிய ரசமணியை ஒத்ததாகும். தேவியரின் ஒடுக்கம் என்பது பெருத்த அக்னியினை உமிழக்கூடியது. ஸ்ரீசக்கரத்தின் மையம் எனும் பிந்துவாகிய அக்னிகுண்டத்தினில் அக்னியின் வடிவான தேவியர் ஒன்று குவியும் தருணத்தில் பெருத்த அக்னி என்பது பெருகிடும். இதன் மூலம் உருவாகும் உஷ்ணம் என்பது அறியப்பட இயலாததாகும். ஒவ்வொருவரது சிரசினில் பல ரூபமாய் பிரிந்து பல்வேறு உறுப்புகளுக்கு ஆற்றல்களை வழங்கிடும் உயிர் சக்தி என்பது தேவியராய் அறியப்படுகின்றனர். அவையாவும் ஒன்றெனத் திரண்டு உங்களது சிரசின் மையத்தில் உள்ள உயிர்கூட்டினில் ஒடுங்குவதினால் உருவாகும் வெப்பநிலை என்பது வீரபத்ரர் எனும் நாமம் ஏற்ற உங்களது விடுபட்ட ஆன்மத் துகளை இறுகிய ரசமணியை மீண்டும் உருக்கி பாதரசமாய் திரிப்பது போன்று செயலாற்றிடும். சிரசினில் உள்ள உயிர் சக்தி ஒடுங்கி உருவாகும் வெப்பத்தின் மூலம் வீரபத்ரர் எனும் நாமம் ஏற்ற உங்களது ஆன்மத் துகள் உருகி உயிரின் பணியினை ஏற்கத் துவங்கும். சத்தியம் என்பது யாதெனில் ரசவாதம் நிகழும் என்பதாகும். தங்கம் மற்றும் தாமிரம் எனப்படும் உயிர் சக்தியானது பாதரசமாகவும் வெள்ளியாகவும் உருக்கொண்டு ஆன்மத் துகளாகவே உருமாறிவிடும். ஆன்மத் துகள்கள் ஒவ்வொன்றும் தங்களது பாதரசம் வெள்ளி எனும் தன்மையிலிருந்து மாற்றம் அடைந்து உருகி தங்கமாகவும் தாமிரமாகவும் உருக்கொள்ளும் எனில் ஸ்ரீசக்கர தியானம் எனும் புறச்செயலின் மூலம் உன்னதமான ரசவாதங்கள் எனும் அகச்செயலானது உங்களது சிரசினில் நிகழ்ந்தேறிடும் எனும் சத்தியம் உணரக்கடவது. 4. மெய்ஞான விளக்கம்.
ஆணவத்தினால் எண்ணற்ற கொடுமைகளை புரிபவர்கள் இவ்வுலகினில் அதிகரித்து வருகின்றனர். அதன் பொருட்டே சிவனாரின் ஆட்சிக் காலம் ஓங்கத் துவங்கி உள்ளது. மெய்ஞான மார்க்கத்தினில் ஸ்ரீசக்கர தியானத்தின் தன்மையினை உணர வேண்டும். ஒவ்வொரு புறச் செயல்களும் இப்பூமியின் இயக்கத்தினையே மாற்றி அமைத்துவிடும். அகச்செயல்களோ புற மாற்றங்களை உருவாக்கும். இப்பூ உலகினில் தலை விரித்தாடும் அதர்மங்களுக்கு மூல காரணம் ஆணவம் எனும் அகக்கழிவுகளே. மனிதர்கள் ஒன்று கூடி உயர்ந்த வழிபாட்டு முறைகளை ஏற்பதினால் சிவ ஆற்றல்கள் எனப்படும் இயங்கா தன்மையில் வீற்றுள்ள பனித்துளிகள் உருகி இயங்கத் துவங்கும். புனிதமான கங்கை ஆறு என்பது உருகிய பனி நீர் எனும் காரணத்தினால் மாத்திரமே மனிதர்களின் கர்ம வினைகளை நீக்கி முக்தியும் வழங்குகின்றது. அவ்வகையில் நீங்கள் ஆற்றுகின்ற ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது பலருடைய ஆன்ம சக்தியினை உருக்கி ஆணவம், கர்மம் போன்ற வினை கழிவுகளையும் நீக்கும். ஒருவர் ஆற்றும் வழிபாடு கணக்கிலடங்கா மானுட ஆன்மாக்களுக்கு பயனளிக்கும். ஓர் ஆலயம் என்பது ஓர் பிரதேசத்தினில் நிலைத்திருந்தால் சூழ்ந்துள்ள எண்ணற்ற மானுட ஆன்மாக்கள் பலன் பெறுவது போன்று ஒவ்வொருவரும் ஆற்றுகின்ற ஸ்ரீசக்கர தியானத்தின் மூலம் எண்ணற்றோர் பலனடைவர் எனும் சத்தியம் உணருங்கள். சிவனாரின் ஆட்சி காலம் மலர்கின்றது எனில் அதன் மெய்ஞான விளக்கம் என்பது மனிதர்களின் சிரசினில் விடுபட்ட ஆன்மத்துகள்கள் யாவும் இயங்கத் துவங்கும் என்றும் ஒவ்வொருவரும் ஓர் தெய்வமாய் மலர்ந்து ஓர் ஆலயம் போன்று செயல்புரிவர் என்பதுவே ஆகும். ஸ்ரீசக்கர தியானத்தின் பலாபலன்கள். ஸ்ரீசக்கரத்தினை ஆவாகனம் புரிந்து அகத்தியரின் அருளினை ஏற்று தியானிக்கத் துவங்குபவர்கள் யாவருமே முதன்மையாக உணர்வது ஒரு வகை உஷ்ண ஆற்றலையே. அகத்தியரால் உருவாக்கப்பட்ட அக்னி குண்டம் என்பது உங்களது உயிர் கூடாகவே உருமாறிவிடும். உயிர் சக்தி எனும் உடலில் பாய்கின்ற வெப்ப சக்தி என்பது மெல்ல மெல்ல சிரசின் மத்தியில் ஒன்று குவிந்து அதீத சுத்த உஷ்ண அலைகளை உருவாக்கும். இதன் மூலம் ஆன்மத் துகள்கள் எனும் இறுகிய பாதரசம் உருகி குருதியில் கலப்புறும். உடன் சிரசு மற்றும் உடலில் உள்ள அமிலக் கழிவுகள் யாவும் உருகி வெளியேறிவிடும். மாபெரும் பலன் என்பதே தேக கழிவுகளும் சிரசிலுள்ள வினைக்கழிவுகளும் நீக்கம் அடைவதே. 108 தினங்களும் உடலில் சுத்த உஷ்ணம் பெருகும். அகத்தியரின் அருளினை ஏற்று அன்ன ஆகாரங்களை ஏற்கக் கடவது. இறுதியில் தேகம் பொலிவுறும், பற்றுகள் குன்றி அமைதி பெருகும், சக்திகளின் இயக்கம் குன்றி சிவனாரின் ஆன்ம ஆற்றல்கள் ஓங்கிடும். எனில் பூஜித்த அனைவரும் ஆன்ம இயக்கத்தினை ஏற்க இயலும். அன்பும் கருணையும் ஒரு சேர பெருகிடும். அனைத்து நிகழ்வுகளையும் காண்கின்ற கண்ணோட்டம் என்பதே மாறிவிடும். அனைத்தும் இறைவன் செயல் எனும் பணிவும் பக்தியும் சரணாகதமும் கூடிவிடும். சிரசினில் குருதியானது மேலும் நீர்த்து உயிர்கூட்டினை நிறைத்து செயல் புரியும். இன்ப துன்பங்களை ஏற்காது இறை லயத்தினில் மூழ்கிட இயலும். உயிரானது குருதியில் மூழ்கிவிட்டால் ஆன்மாவின் பாதரச சக்தியே குருதியினை நிறைத்துவிடும். வாழ்வு என்பது இல்லறத்தினில் துறவறம் எனும் தன்மையை உருவாக்கும். சூழ்கின்ற ஆன்மாக்கள் வணங்குகின்ற தெய்வீக தன்மையும்
உருவாகும். சத்தியம் உணர்ந்து உன்னதங்களை ஏற்றிடுங்கள். ஸ்ரீ வீரபத்ரரின் அருளாசிகள்.